ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் டெக்கஸ் தமிழ். நான் கிஷோர், தேர்ட் இயர் MBBS கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலா ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா கிராஷ் கோர்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன். இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறமா வெலாசிட்டி, ஸ்பீடு, அக்சலரேஷன், அப்புறம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அது ரிலேட்டட் இருக்க கிராஃப்ஸு எல்லாமே அதில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் சீரிஸை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது ரிவ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இங்கே தான் என்னோட வீடு இருக்குது, இங்கே ஸ்கூல் இருக்குது. நான் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும். 2 ரோடு இருக்குது. இப்படி ஏலேருந்து பிக்கு போயிட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு ரோடு இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போக ஒரு ரோடு இருக்குது. ஓகேங்களா? இந்த ரோட்டில் போனால் 5 கிலோமீட்டர்ஸ், இந்த ரோட்டில் போனால் 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்டு? 3 கிலோமீட்டர். இந்த ரோடு தானே. அப்போ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இது பாருங்கள், லாங்கஸ்ட் இருக்க, இதுவும் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். இதுவும் டிஸ்டன்ஸ் தான், இதுவும் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நம்ம ஏரியா கவர்டு தான். நடந்து போகிறோம், வண்டியில் போகிறோம், எது வேணா இருக்கலாம். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் ஒரு டைரக்ஷனோட இருந்துச்சுன்னா அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இதுவும் டிஸ்டன்ஸ் தான், இதுவும் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், வேல்யூ 0வாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதான் ஒரு சர்க்கிள் கிரவுண்டுன்னு வைங்க. நாங்கள் ஏலேருந்து அப்படியே ஓடி ஓடி போயிட்டு பிக்கு போகிறேன். ஓகேங்களா? இந்த சர்க்கிள் அந்த கிரவுண்டுக்கான ரேடியஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க, ஆர்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் நான் போகிறல, இங்கேருந்து பிக்கு வரேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் கவர் பண்ணுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா டீட்டான்ற ஆங்கிள் நான் கவர் பண்ணுறேன். அப்படியே நம்ம இங்கே டிவைட் பண்ணால் இது θ/2 ஆகிடும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாமா? ரெண்டுத்துக்கு நடுவில் ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட், அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அது பாருங்கள், ஏக்கோ பிக்கு நடுவில் ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் இது தானே. இது நம்ம டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி கவர் பண்ணணும், இந்த மாதிரி சுற்றிட்டு போகணும். ஆனால் ஷார்ட்டாக எப்படி ரொம்ப ஈஸியாக பக்கத்தில் போயிடலான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒன்று தான். ஸ்ட்ரைட் லைன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான் ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஏக்கும் பிக்கும், இங்கேருந்து ஏலேருந்து பிக்கு போகிறோம்ல, அதோட டிஸ்டன்ஸ் கவர்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா S = r θ, ரேடியஸ் மல்டிப்ளை இந்த θ. அதுதான் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா 2r sin θ/2. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்பீட் மல்டிப்ளை டைம். அப்போ ஸ்பீடுனா இங்கே டைம் வந்துடும், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தான். யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்டு. இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், அதுதாங்க ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? அதுக்கு என்ன யூனிட் மீட்டர்/செகண்ட் தான். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ், அதேமாதிரி இங்கே டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேங்களா? இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கேன். இந்த பாயிண்ட் x1ன்றது இங்கே இருக்க நான் பொசிஷன். அந்த பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா t1 எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நான் x2க்கு வரேன், அங்கே டைம் t2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த x1லேருந்து நான் x2க்கு வந்தேன்ல, அப்போது நான் ஒரு வண்டியில் போகிறேன், இல்லை நடந்து போகிறேன், ஏதோ ஒரு வெலாசிட்டியில் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, இந்த பாயிண்ட்லேருந்து நான் இங்கே வரேன், என்ன ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்னா இன்னொரு தடவை சேஞ்ச் இன் பொசிஷனும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொசிஷன் பை டைம் டேக்கன்னு சொல்லலாம் வெலாசிட்டிக்கு. அப்போது சேஞ்ச் இன் பொசிஷன் என்ன, x2க்கு வந்துடுறேன் x1லேருந்து. அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸாம்பிள் சும்மா 2ன்னு வைங்க, இங்கே 3ன்னு இருக்குன்னு வைங்க. இப்போ 3 - 2 என்ன, 1. அந்த மாதிரி தான். அப்போ x2 - x1 தான் நான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு. டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இங்கே இருக்கும்போது செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸில் நான் அங்கே இருக்கேன். இங்கே நான் 4 செகண்டில் வந்திருக்கேன்னா இப்போ டோட்டல் டைம் நான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணேன் 4 - 2, அதான் 2. அதுதான் இங்கே போட்டிருக்கேன், t2 - t1. இதுதான் இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கவர்டு. இப்போது ஆவரேஜ் ஸ்பீட் இல்லைனா ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு அப்படியே எப்படி ஃபார்முலா டெரைவ் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் நீட் எக்ஸாமில் கேட்டது, ஃபார்முலாஸும் கேட்டிருக்காங்க, இதை அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. இப்போது ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வண்டியில் போகிறேன், இங்கேருந்து வண்டியில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு டீன்ற ஒரு டிஸ்டன்ஸ் நான் கவர் பண்ணுறேன் ஒரு ஸ்பீடில். லைக் இது நான் 30 km/h கவர் பண்ணுறேன்னு வைங்க, டீன்ற டிஸ்டன்ஸ். அதே டீன்ற டிஸ்டன்ஸை நான் இதுக்கு அப்புறமா 50 km/h அந்த டைமில் நான் அந்த ஸ்பீடில் நான் கவர் பண்ணுறேன்னு வைங்க. டிஸ்டன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், கான்ஸ்டன்ட்டாக இருக்கலாம். டீன் போட்டேன் 3 km ஆகலாம், இதுவும் 3 km ஆகலாம்.
ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் நான் 30ல் கவர் பண்ணுறேன், அடுத்த 3 கிலோமீட்டர் நான் 50ல் கவர் பண்ணுறேன். அப்போது இந்த மாதிரி சமயத்தில் ஆவரேஜ் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இதான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2. v1 v2 நத்திங் பட் அந்த ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஓகேங்களா? இது எப்படி டெரைவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆவரேஜ் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே தெரிஞ்சு போச்சு, இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2d தெரிஞ்சு போச்சு. நமக்கு டைம் தெரில, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் மல்டிப்ளை டைமா, அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். t1 t2க்கு பதில் t1க்கு பதில் d பை v1, இங்கே t2க்கு பதில் d பை v2. அப்புறம் டியை காமனாக வெளியே எடுத்து டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? டெரிவேஷன் முக்கியம் இல்லை, நீங்கள் ஃபார்முலா முக்கியம், நான் வச்சுக்கோங்க. அதே இப்போ ஒரு ஈக்குவல் டைமில் நான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறேன். எப்படின்னா சேம் தான், வண்டியில் போயிட்டுருக்கேன், இது கவர் பண்ணுறேன் v1ன்ற ஸ்பீடில் ஈக்குவல் டைமில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? 4 மினிட்ஸ்னு வச்சுங்க, ஒரு 4 மினிட்ஸில் நான் v1 ஸ்பீடில் இந்த டிஸ்டன்ஸ் நான் கவர் பண்ணுறேன். அதே 4 மினிட்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு v2ன்ற ஸ்பீடில் நான் ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைம் தான். நான் இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டு போக 4 மினிட்ஸ் தான், அதே 4 மினிட்ஸில் இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். ஓகேங்களா? டைம் மொத்தம் இங்கே சேம், ஆனால் வேறு ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கேன். v1 போகிறேன், இங்கே v2 போகிறேன், அது 30ல் போகிறேன், இங்கே 50ல் போகிறேன். அந்த மாதிரி. அப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரைட் v1 ப்ளஸ் v2 பை 2. இதுவும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தான். டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியல, டிஸ்டன்ஸ் பதில் v மல்டிப்ளை டி, அதாவது ஸ்பீட் இன்டூ டைம் தான். அதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இதான் வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி 2 சொல்கிறேன், அப்போ 3 வருது. இன்னொரு அதே சேம் டைமில் நான் v3ல் போகிறேன். அப்போ இதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஃபார்முலா. திரும்ப இன்னொன்று வந்துச்சுன்னா v4 வந்துச்சுன்னா சேம் v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 ப்ளஸ் v4 பை 4 வரும் இங்கே. அப்போ இந்த சைடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அந்த ஃபார்முலாக்கு அதே 3ஆக பிரிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 3 டைம்ஸ் ஆஃப் v1 v2 v3 டிவைடட் பை v1 v2 ப்ளஸ் v2 v3 ப்ளஸ் v3 v1. ஓகேங்களா? மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கினா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க எப்படி டெரைவ் ஆச்சுன்னா சிம்பிள் தான். இதுதான் மெயின் ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரோம் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இதை டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 4மே இம்பார்ட்டன்ட், 4மே நீட்டில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக கேட்டிருக்காங்க நீட்லேயே ஃபார்முலாவே. இப்போது நெக்ஸ்ட் நம்ம அக்ஸலரேஷன் கான்செப்ட்டுக்கு பார்க்கலாம். அக்ஸலரேஷன்னா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இதில் நல்லா பார்த்துக்கோங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அக்ஸலரேஷன் நம்ம எப்போ கண்டுபிடிக்கணும்னா ஒரு காரோ வண்டியோ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 3 km/h போகுது, நம்ம டக்குன்னு 5ல் போகுது, மறுபடி 2ல் வருது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அங்கே அக்ஸலரேஷன் ஃபைன் பண்ண முடியும். சேஞ்சே இல்லாமல் த்ரூ அவுட் நான் இங்கே மதுரையிலேருந்து சென்னை போகிறேன், கான்ஸ்டன்ட்னா 100 km/h தான் நான் போகிறேன்னா அக்ஸலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 0 தான். ஓகேங்களா? அந்த ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தான். ஓகேங்களா? வெலாசிட்டி, ஓகேங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான். வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அக்ஸலரேஷன் அங்கே இருக்கும். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா m/s². அக்ஸலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். லைக் நான் இப்போது 0ல் வந்து அப்படியே பொறுமையாக ஸ்பீட் ஏற்றிட்டே 100க்கு போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷன் பாசிட்டிவ். அது நான் பிரேக் அடிக்கிற நடுவில் நாய் வந்துச்சு, 100லேருந்து அப்படியே 0க்கு வரேன் திரும்பவும். இது வந்து டிசலரேஷன் சொல்லுவாங்க, அது வந்து நெகட்டிவ். ஓகே, இப்போ அக்ஸலரேஷன் எப்போலாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட். அதாவது நான் இங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து 20ல் போகிறேன், அடுத்த 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25ல் போகிறேன், அடுத்த 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30ல் போகிறேன். அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அந்த டிஸ்டன்ஸில் 5 இன்க்ரீஸ் ஆகுது. ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அக்ஸலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக அதுவும் மெயின்டைன் ஆகும். அதுவே அக்ஸலரேஷன் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலாக சேஞ்ச் ஆகுது. அதே டிஸ்டன்ஸ் நான் போகிறேன், ஃபஸ்ட்டு 20ல் போகிறேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு 30ல் போகிறேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 80ல் போகிறேன். ஒரு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகலை, ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆச்சுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அக்ஸலரேஷனும். அக்ஸலரேஷன் எப்போ 0வாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷனில் 0வாக இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்னா ஒன்றும் இல்லை, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் சொன்னல மதுரையிலேருந்து சென்னைக்கு நான் போகிறேன், கான்ஸ்டண்ட்டாக 100லே போகிறேன்னா அப்போ அக்ஸலரேஷன் வந்து 0ங்க. ஓகே, இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரிய தேவையில்ல, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், பிரெயினில் வச்சுக்கோங்க. v = u + at. vனா ஃபைனலாக இருக்க ஸ்பீட். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூன்ற ஸ்பீடில் அந்த மோஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் vன்ற ஸ்பீடில் நம்ம அதை முடிக்கிறோம். அதாவது இது இனிஷியல் வெலாசிட்டி சொல்லுவாங்க, இது ஃபைனல் வெலாசிட்டி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அக்ஸலரேஷன், t ஃபார் டைம். இது எல்லாமே கொஷனில் கொடுப்பாங்க. இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துருவாங்க, யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா இதில் 3 கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணால் கொடுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா s = ut + at². இந்த எஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் அப்படி கூட கேட்கலாம்.
ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா v² - u² இஸ் ஈக்குவல் டு 2as. அதேதான் vனா எல்லா இடத்துலையுமே v வந்துச்சுன்னா அது ஃபைனல் வெலாசிட்டி, uனா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா. 2asனா அக்ஸலரேஷன், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்புறம் s ஈக்குவல் டு u ப்ளஸ் v ப்ளஸ் u/2 மல்டிப்ளைட் பை t. ஓகேங்களா. இது ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் nth செகண்ட். அதாவது நான் ஒரு இந்த பாத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம், இங்கேருந்து இங்கே போகிறோம். நான் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம கவர் பண்ணுறோம் வைங்க. ஓகே, ஒரு டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது 9 செகண்ட்ஸ் வைங்க. இந்த 9th செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இனிஷியல் ஸ்பீடு கொடுத்துருவாங்க, அக்ஸலரேஷன் கொடுத்துருவாங்க. இந்த என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் டைம் 9 செகண்ட்ஸாக இருக்கலாம், 10 செகண்ட்ஸ் என்ன இருக்கலாம் கொடுத்துருவாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் இந்த nth செகண்ட் தெரிஞ்சிடும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லாஸ்ட் t செகண்ட்ஸ் அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து 9 செகண்ட்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம். லாஸ்ட் 3 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் லாஸ்ட் பர்டிகுலர் செகண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இந்த 3 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலேருந்து 3 போட்டுருவோம். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, அக்ஸலரேஷன் கொடுத்துருவாங்க. இந்த என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டோட்டல் டைம். நான் சொன்னல டோட்டல் டைம் 9, லாஸ்ட் 3 செகண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ டீயில் வந்து இந்த 3 போடணும், எண்ணில் வந்து டோட்டல் டைம் 9 போடணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இது எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பில்டிங் இருக்குது. ஓகேங்களா, இங்கே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஒரு வீட்டு மேலே இருக்கும், நம்ம மாடியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை போடுறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் அப்படியே ட்ராப் பண்ணுறோம். நம்ம அப்படியே கையில் பிடிச்சிருக்கோம், அப்படியே அதை கீழே விடுறோம். அந்த மாதிரி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. ஏன்னா நம்ம ஒன்றும் அதை தூக்கி போடலை, அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே அடிக்கலை, ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறோம். இனிஷியல் வெலாசிட்டி இங்கே 0வாக இருக்கும். அது அக்ஸலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா கிராவிட்டி தான் அதை கீழே புல் பண்ணுது. ஓகேங்களா. அக்ஸலரேஷன் வந்து g, u வந்து 0 போட்டணும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த 3 ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி ஆர் ஹைட் கவர்ட் எல்லாம் கேட்டாங்கன்னா இதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் யூவில் போட்டோம்ல, இங்கே கீழே இருந்தால் ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், கிவன் வேல்யூஸை பொறுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுவே இப்போது ஆப்ஜெக்ட் த்ரோன் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ், லைக் இந்த மாதிரி நம்ம கீழே நின்றுட்டு இருக்கேன். நான் இங்கேருந்து என் கையில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாலத்துக்கு அடிக்கிறேன். யூன்ற ஸ்பீட் இனிஷியல் வெலாசிட்டியில் போடுறேன், இப்படி போயிட்டு வருது, கீழே வருது. அந்த மாதிரி கேஸ் இருக்குது. ஓகேங்களா. யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி, அக்ஸலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா -g, மைனஸ் கிராவிட்டி. ஏன்னா கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டாக தான் தூக்கி போடுறேன். கிராவிட்டி வந்து எப்படி கீழே புல் பண்ணணும், நம்ம அகைன்ஸ்ட் போகிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால் -g. இப்போ இந்த வேல்யூ தான் எடுத்துன்னு போயிட்டு நான் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வர ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி கேஸில் நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், அதே தான். இங்கே நான் கீழே தூக்கி போடுறேன்னு வைங்க, ஏன்ற பாயிண்டில் நான் இருக்கேன். இங்கேருந்து தூக்கி போடுறேன், யூன்ற ஸ்பீடில் தூக்கி போடுறேன். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி அப்படியே போய் பி தான் ஹையஸ்ட் பாயிண்ட், மேலே போயிட்டு அப்படியே கீழே வருது. இல்லை கிரியேட் மாதிரி தான், ஒரு பால் அடிக்கலாம், பால் மேலே போயிட்டு கீழே வருது. இப்போது அட் பாயிண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பால் கீழே வந்துடும் திரும்ப. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கீழே வருது, அங்கே வந்து வெலாசிட்டி 0 ஆகிடும். அப்படியே போக போக குறைஞ்சிட்டே போய் 0 ஆகிட்டு மறுபடியும் கீழே வர அதிகமாகும். அப்போ v = 0 எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு போக டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு கேட்பாங்க. டோட்டல் டைம் வேறு, மேலே அப்வர்ட்ஸ் இங்கே ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா u/g, அதான் ஃபார்முலா. இந்த எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எவ்வளோ ஹைட் மேக்ஸிமம் ரீச் ஆச்சு யூன்ற ஸ்பீடில் போட்டப்போன்னு கேட்டிங்கன்னா, யூன்ற வெலாசிட்டி தூக்கி அடிக்கிறாங்க, ஸ்பீடில் போகிறாங்கன்னு கேட்டப்போ என்ன ஃபார்முலானா இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருவாங்களா, அது ஸ்கொயர் பண்ணி /2g, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. டைம் கவர்டு இன் அப்வர்ட்ஸ், அதாவது இதுவும் போடலாம். இன்கேஸ் யூ கொடுக்கல, அவங்க வந்து எக்ஸ் மேக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். √2h max/g. ஓகேங்களா, ரெண்டு ஃபார்முலா. இவனை பொறுத்து நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சி, அதாவது நம்ம தூக்கி போடுறோம், திரும்ப கீழே வந்தது நம்ம கிட்டே, அது வந்து சி பாயிண்ட்னு வைங்க. அங்கே இப்போ நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்பாங்க. ஃப்ளைட்னு ஒன்றும் இல்லை, நம்ம கையிலேருந்து தூக்கி போட்டதுக்கப்புறம் காற்றுல எவ்வளோ தூரம் பறந்து போய் கீழே வருது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2u/g. ஜஸ்ட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கேட்டால் u/g, அதாவது டோட்டல் டைம் கேட்டால் 2u/g. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை யாரும் நீங்கள் எழுத வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டாம். இதை பிடிஎஃப் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன். டெலகிராம்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் த்ரோன் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். இந்த கேஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம், மேலே நம்ம வீட்டிலேருந்து அப்படியே ஒரு கல்லை கீழே போடுறோம். இப்போ வந்து த்ரோன் ஒரு ஃபோர்ஸோட நம்ம கீழே விட்டு அடிக்கிறோம். ஒரு ஃபோர்ஸோட அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல் ஒரு வெலாசிட்டியோட நம்ம கீழே பார்த்து அடிக்கிறோம். அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது u. அக்ஸலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அதே டைரக்ஷனில் நம்ம போகுதுன்றதுனால பாசிட்டிவில் வரும்.
ஓகேங்களா. அகைன்ஸ்ட் போனால் நெகட்டிவ், அதான் இந்த கேஸு. சேம் டைரக்ஷன் போதும்னா பாசிட்டிவ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ரிவிஷன் வீடியோங்க. நம்ம கான்செப்ட் டீட்டெயில்டு வீடியோவாக இருந்தால் நம்ம ஸ்லோவாக நடத்தலாம். ரிவிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீடியோ ஸ்லோ பண்ணி கேளுங்க, புரியும். ஓகேங்களா. சேம் இது ரெண்டுத்தையும் எடுத்து போய் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா சேம் ஈக்குவேஷன்ஸ் தான் வரும். ஓகேங்களா. அது புரியுதா, எந்த கேஸை வச்சு அதை டெரிவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸை வச்சு தான். இப்போ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் 2022 கூட இந்த மாதிரி ரேஷியோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் இந்த கொஸ்டின் நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இந்த மாதிரி சிம்பிளோட கேட்பாங்க. ஆனால் சிம்பிளாக இருக்கிற கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணாமல் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. எப்படின்னா ஃப்ரீலி ஃபாலிங், அதாவது ஒரு அதுதான் ஆப்ஜெக்டாக ஒரு வீட்டிலேருந்து மேலே தான் அப்படியே கீழே ட்ராப் பண்ணுறோம், ஃப்ரீயாக ஃபாலோ ஆகிட்டே வருது. அப்போ வந்து வாட் இஸ் த வெலாசிட்டி ரேஷியோ இன் ஃபஸ்ட்டு செகண்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் செகண்டில் என்ன வெலாசிட்டி ரேஷியோ இருக்குன்னு கேட்டால் 1:2:3. ஓகேங்களா. பிகாஸ் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டைமுங்க. ஓகே. இப்போ சேம் கான்செப்ட் தான் ஃப்ரீ ஃபாலிங்கில், ஆனால் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் ஃபஸ்ட்டு செகண்ட், செகண்ட் அப்படி கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை டோட்டல் ஹைட்டுன்னு வைங்க, ஹெச். ஃபஸ்ட்டு செகண்டில் இந்த வருது H1, செகண்டில் இவ்வளோ வருது H2, அந்த ரேஷியோ கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1:4:9. ஓகேங்களா. அந்த மாதிரி கவர் ஆகும். அதே டிஸ்டன்ஸ் இன் ஃபஸ்ட்டு செகண்ட், செகண்ட் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துருக்கலாம், மேபி ஒரு 3 சென்டிமீட்டர் வைங்க. செகண்டில் ஒரு 5 சென்டிமீட்டர் வந்துருக்கலாம். இதுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 1:3:5. இது வந்து ஹைட்டு மாதிரி டோட்டலாக, அதாவது ஃபஸ்ட்டு செகண்டில் இவ்வளோ வந்துருக்கலாம், செகண்டில் ஒரு 5 வருதா, அப்போ செகண்டில் எவ்வளோ ஹைட் கவர் ஆகிருக்குன்னா 8. அதுதான் இதுக்கான ரேஷியோ. அதே ஒரு செகண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகி வந்திருக்கு ஃபாலோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி, இது வந்து டிஸ்டன்ஸ் மாதிரி, இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ரேஷியோ. தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டாக செகண்டாக பர்டிகுலராக கேட்குறாங்களா, இல்லை டோட்டலாக 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னா இந்த ரேஷியோ, பர்டிகுலர் டைம்னா இந்த ரேஷியோ. ஓகே. அப்புறம் டைம் டு ட்ராவல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதுக்கு என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:√2 - 1:√3 - √2. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் ரேஷியோ 4மே பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதுலேருந்து. அப்புறம் இது பாருங்கள், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நீட் எக்ஸாம் ரிப்பீட் ஆகுது. ஒரு கார் போதுன்னு வைங்க, ரோட்டில் போயிட்டு இருக்கு, இங்கே வந்து ஒரு நாய் வந்துருச்சு. டக்குன்னு டிரைவர் பார்த்துட்டு பிரேக் அடிக்கிறான். ஓகேங்களா. ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கிறான், ஒரு 40 km/h போகிறான். பிரேக் அடித்து உடனே நிற்காத வண்டி, கொஞ்சம் தூரம் போய் இங்கே தான் நிற்குது, நாய்க்கு முன்னாடி ஜஸ்ட்டில் நிற்குது. அப்போது பிரேக் அடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இது கவர் ஆகிருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் கவர் பண்ணியிருக்கான் பிரேக் அடித்து, அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து எல்லாம் கொடுத்துருவாங்க, கிவன் கொடுத்துருவாங்க, இனிஷியல் ஸ்பீடு கொடுத்துருவாங்க, அக்சலரேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் போட்டால் இதான் ஆன்சர். இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் பை 2a ஏன் ஆக்சலரேஷன். அதுவே இந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆச்சுல, அங்கே நாய்க்கு முன்னாடி கவர் ஆச்சுல, அந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸி, u/a, அவ்வளோதான் ஆக்சலரேஷன். இனிஷியல் வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன் தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கான டைம். ஓகே. இப்போது அதேமாரி ஒரு கார் போயிட்டு இருக்குது, ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு போகுது. இனிஷியலாக ஒரு வெலாசிட்டியில் போகுது, ஃபைனலாக ஒரு வெலாசிட்டியில் போயிடுது. அப்போது மிட் பாயிண்ட், எக்ஸாக்டாக ஒரு மிட் பாயிண்ட், அதாவது 6 km கவர் பண்ணுது, எக்ஸாக்டாக 3 km இருக்கும்போது மிட் பாயிண்டில் எவ்வளோ வெலாசிட்டியில் அது போயிருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான் அது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி பை 2. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அடுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டினா ஒரு ரிலேட் பண்ணணும், இன்னொரு கூட ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. 2 கார் போகுது பக்கத்தில், VAல, அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஏல கார் ஏ போகுது, வெலாசிட்டி ஆஃப் கார் பி வந்து VB. அப்போது வெலாசிட்டி ஆஃப் கார் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கார் பி, அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. லைக் எப்படின்னா VAB என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்போ VBAனா என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. இதுக்கு என்ன ஃபார்முலானா அப்படியே பிரித்து எதுங்க, நடுவில் மைனஸ் போட்டுருங்க. ஓகேங்களா. அப்போ இது பாருங்கள் என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும், இது ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸில் போகுது, ஆனால் இது பாருங்கள் ஆப்போசிட் டிஸ்டன்ஸில் போகுது. அப்போ இங்கே என்ன மாறும், சைன் மாறும். இங்கே வந்து நான் நார்மலாக மைனஸ் போட சொன்னால், நான் ஞாபகம் சொல்கிறேன், சேம் டிஸ்டன்ஸில் போனால் மைனஸ் போட்டுருங்க, டிஃப்ரெண்ட்டாக போதா. இங்கேயும் அதே ஃபார்முலா தான், VA மைனஸ் VB தான். ஆனால் டேரக்ஷன் பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் பி வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதோட டேரக்ஷன் தான் நெகட்டிவில் நம்ம மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் ஆப்போசிட் டேரக்ஷன் தெரிவிக்கிறதுக்காக. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அதுதாங்க இருக்குது. ஓகேங்களா. சேம் தான், சிமிலர் தான் VB. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், ட்ரெயின் வந்து டிஸ்டன்ஸ் கவர், 2 ட்ரெயின் ட்ராவல் ஆகுது ஆப்போசிட் ட்ராக்ல, நீங்கள் ட்ரெயின் ஏ ட்ரெயின் பி.
ட்ரெயின் ஏவோட லென்த்து L1 கொடுத்துருவாங்க, ட்ரெயின் பியோட லென்த்து L2 கொடுத்துருவாங்க, ட்ரெயின் ஏவோட வெலாசிட்டி VA, பிக்கு VB கொடுத்துருவாங்க. ஃபைன் த டைம் டேக்கன் டு கிராஸ் ஈச் ட்ரெயின், அதாவது ட்ரெயின் ஏவும் பியும் கிராஸ் ஆகி முடிக்க, அதாவது இது வந்து இங்கே வரவும் இது இங்கே ட்ராவல் ஆகி ரெண்டுமே கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம், கரெக்டாக அந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறதுக்கு கிராஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் கேட்டாங்கன்னா T ஈக்குவல் டு length of train A plus length of train B by velocity of train A plus velocity of train B. இதுதான் ஓகேங்களா. எப்படின்னா distance equal to speed multiply time, அப்போ time is equal to distance by speed. distance வந்து அந்த L1 L2 ஓகேங்களா. இங்கே velocity வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டியை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அதுதான் VA plus VB ஓகேங்களா. இது இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் கிராஃப்ஸ் மட்டும் இருக்குது, அந்த கிராஃப் நான் சொல்கிறேன், அது பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் முடிஞ்சிடும். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னு வைங்க, அதாவது இனிஷியல் ஸ்பீடு வந்து 0, ஃபைனல் ஸ்பீடு 0 தான், இங்கே தான் இருக்குன்னா கிராஃப் எதுவும் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். அது வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், ஒரு 40 km/h ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும், நீங்கள் யூனிஃபார்மாக டிஸ்டன்ஸ் அப்படியே கவர் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அது லீனியராக இருக்கும் கிராஃப், வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது இப்போ வந்து பாருங்கள் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது ஓகேங்களா. பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் டிஸ்டன்ஸ் கவுட் வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகலை. கிராஃபை பார்த்தாலும் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட், இங்கே வந்து பாசிட்டிவ், ஏன்னா வந்து பாருங்கள் மேலே போய்ட்டு இருக்குது. எப்போ நெகட்டிவ் வரும், கீழே வந்தால் தான், இந்த மாதிரி வந்தால் தான் அக்ஸலரேஷன் நெகட்டிவ் சொல்லும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பாசிபிள் கிராஃப். ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வைங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது கிராஃப் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து டைமு, இங்கே வந்து வெலாசிட்டி. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சோன்னு வைங்க, ஒரு 5th செகண்ட் வைங்க. ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் எப்படி 2 வெலாசிட்டி இருக்கும், இந்த இடத்துல பாசிபிள் இல்லை, இல்லை நாட் பாசிபிள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஒரு சும்மா லைன் வரையணும்னு வைங்க, ஒரே டைமில் பார்ட்டிகல் எப்படி இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும், அப்போ இதுவும் பாசிபிள் கிடையாது ஓகேங்களா. இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் வரும். அதுவே இப்போ இந்த மாதிரி கிராஃப்லாம் பாருங்கள், பால் ட்ராப்டு ஃப்ரம் ஹைட், அந்த மாதிரி இருந்தால் டிஸ்டன்ஸ் எப்படி கவர் பண்ணும், ஹைட்லேருந்து வருது இப்படி வரும், இதில் மறுபடியும் பவுன்ஸ் ஹைட் போகும், மறுபடியும் அதோட ஹைட் கம்மியாக வரும், மறுபடியும் இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இந்த மாதிரி வரும். அதுக்கான கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இதே கிராஃபுக்கு நம்ம வெலாசிட்டி எடுத்தால் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து வரும்போது குறைஞ்சிட்டே வரும், அப்புறம் இப்படி வரும், இன்னும் கொஞ்சமாக மறுபடியும் ஏறும், மேலே போகும், மறுபடியும் குறையும், அந்த மாதிரி இந்த மாதிரி கிராஃப் ஓகேங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமு, வெலாசிட்டி டைம், ஆக்சலேஷன் டைம் கிராஃப் அப்படியே பக்கத்தில் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து மூவ் ஆகிட்டு இன்னொரு இடத்துல போய்ட்டு அப்படியே நிற்குது, வேறு எங்கேயும் மூவ் ஆகலை. அப்படி இருக்கும்போது ஒரு 5 km போயிருந்தா 5 km அங்கேயே நிற்குதுன்னா இப்படி இருக்கும். அப்போ வந்து வெலாசிட்டி பாருங்கள் ஒன்றுமே இருக்காது, ஆக்சலேஷன் இருக்காது, ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அப்படிங்க பாருங்கள் டிஸ்டன்ஸ் கவர்டு யூனிஃபார்மாக இருக்குது, யூனிஃபார்மாக கவர் ஆகுதான் என்ன அர்த்தம், வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதான் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஆக்சலரேஷன் இருக்காது, புரியுதா. இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் கவர்டு குறைஞ்சிட்டே வருது ஓகேங்களா, அப்படியே லீனியராக இருக்குது, அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் அங்கே இருக்காது. இங்கே வந்து பாருங்கள் இது நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம், அதேமாதிரி கிராஃப் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது, அப்போது சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போனா கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த 3 கிராஃபும். நீங்கள் பாருங்கள் இந்த கிராஃப் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா அந்த எந்த கிராஃப் நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்து இருக்க எல்லா சாப்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.